இன்னைக்கு காலையிலேயே பார்த்தீங்கன்னா, பேபிய அழகா குளிப்பாட்டி சூப்பரா ஒரு ட்ரெஸ்ஸும் போட்டு விட்டாச்சு. ஒருத்தங்க கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, பேபிய குளிப்பாட்டுற வீடியோ அப்லோட் பண்ண சொல்லி. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் வீடியோல அத ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ கீழ ஒருத்தங்க கமெண்ட்ல பேபிய கால்ல படுக்க வச்சு குளிப்பாட்டுற வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. இதுவரைக்கும் நான் பேபிய கால்ல படுக்க வச்சுலாம் குளிப்பாட்டினது இல்ல. நான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக்ல தான் பேபிய உட்கார வச்சு குளிப்பாட்டுவேன். பேபி குளிச்சிட்டா இன்னைக்கு நானும் வந்து தலைக்கு குளிக்கலாம்னு நினைச்சேன். அதனால அவள குளிப்பாட்டி முடிச்சதுமே என்னோட ஹேர்ல நானும் ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். இப்பெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பா ஒரு நல்ல ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணி தான் தலைக்கு குளிக்கிறது. ஏன்னா தெரியும் உங்களுக்கு டெலிவரிக்கு அப்புறமா ஹேர் எப்படி கொட்டும்னு. எனக்குமே பாத்தீங்கன்னா பயங்கரமா முடி கொட்டிட்டு இருந்துச்சு. இதுக்கு மேல விட்டுட்டா இருக்க 4 முடியும் போயிடும்னு ஒழுங்கா ஹேரை பராமரிக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு எப்படி பேபிக்கு ஃபீட் பண்றீங்கன்னு. எந்த ட்ரெஸ் போட்டாலும் பேபிக்கு ஃபீட் பண்ணலாம். வீட்டுக்கு ஃபுல்லா நைட்டியே போட்டு போட்டு என்ன கவனிக்காம ஒரு மாதிரி சோம்பேறி மாதிரி ஆகிட்டேன். கன்சீவ் ஆனதுல இருந்து நிறைய ட்ரெஸ் போடாமலே அப்படியே வச்சிருக்கேன். அதனால தான்